அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டு ஒரு கொலையை செய்திருப்பது அதற்கான சரியான கூடுதலான தண்டனையை அவர்கள் பெறுகிற விதத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சிபிஐக்கு வழக்கம் மாற்றப்பட்டுள்ளது. இது மாதிரி முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளார். இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பது ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி நடக்கிற ஒரு சம்பவத்தை வைத்து இதற்கு முற்றிலுமாக முதலமைச்சர் தான் பொறுப்பு என்றெல்லாம் குற்றம் சாட்டி முதலமைச்சர் பதவி வரணுங்கிறதோ அல்லது முதலமைச்சரை தரக்கூடிய விமர்சனம் பண்றதோ இது எதிர்கட்சிகள் அப்படிதான் செய்வாங்க. எல்லா மாநிலங்கள்லையும் மாறுபட்ட ஆட்சிகள் இருக்கு. எல்லாத்துலேயுமே இப்போ திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாவில் பல மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி தான் இருக்கு. இது மாதிரி எங்காவது ஒரு மாநிலத்துல பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல இது மாதிரி ஒரு காவல்துறை அத்துமீறலோ கொலையோ தாக்குதலோ வன்முறையோ இது மாதிரி நடந்து போனால் உடனே அதற்காக அந்த முதலமைச்சரை பொறுப்பேற்க வைத்து உடனே ராஜினாமா செய்ய வச்சு அவர் மேல என்ன வழக்கா போடுறாங்க. இது காங்கிரஸுக்கான அழைப்பா, மற்ற பிஜேபிக்கு விரோதமான அல்லது எதிரான கட்சிகளுக்கான அழைப்பா அப்படிங்கிறது அதை வச்சு சொல்ல முடியாது. இன்னும் 7 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. ரெண்டாவது, காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கு. அதிமுக தான் வெளியே இருக்காங்க. அவங்களும் பிஜேபியோட போட்டதாக அறிவிச்சிட்டாங்க. 7-8 மாதத்துல அது அப்படியே போகுதா இல்ல அதுக்குள்ள ஏதாவது மாற்றம் உடையுதா சொல்ல முடியாது. இன்னும் முழுமையா செட்டில் ஆன மாதிரி தெரியல. அதுல யார் முதலமைச்சர், யாருக்கு எவ்வளவு இடங்கள், யார் தலைமையில கூட்டணி, இதெல்லாம் மாத்தி மாத்தி குழப்பமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இந்த கூட்டணியில திமுக காங்கிரஸ் இந்த மாதிரி கூட்டணியில அது தெளிவான கூட்டணி, ஏற்கனவே வெற்றிகளை பெற்றிருக்கிற கூட்டணி. அதுல பெரும்பான்மை இடங்கள்ல திமுக போட்டியிடுகிறது. திமுகவுடைய தலைவர் இப்ப இருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர். அதுல கூட்டணியில இடம் வேண்டும் என்று இருக்கிற கட்சிகள் யாரும் ஆசையை விருப்பத்தை அப்படி வந்தால் நல்லதுன்னு சொல்லிருக்கலாமே தவிர அதை ஒரு நிர்பந்தமாகவோ ஒரு கண்டிஷனாகவோ காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த கட்சியும் வைக்கவில்லை. அதனால இந்த கூட்டணி தெளிவாக இருக்கிறது. அதனால இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்க போமாங்கிற கேள்வியே கிடையாது.